பர்சன்டேஜ்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டின் மாதிரி தெரியுது. பட் கொஸ்டின் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வித்தின் 5 செகண்ட்ஸ்ல பார்த்த உடனே இந்த மாடல் சம் சால்வ் பண்ணிடலாம். அதாவது ஒரு தேர்வுல தேர்ச்சி பெற வேண்டிய மதிப்பெண் 296 மார்க். 296 மார்க் எடுத்தா அந்த தேர்வுல பாஸ். ஆனா ஒரு மாணவன் 259 மார்க் எடுக்கிறாரு. 5% மார்க் வித்தியாசத்துல ஒரு தோல்வியடைறாரு அப்படின்னா அந்த தேர்வுடைய மொத்த மதிப்பெண் என்ன கேட்கறாங்க. சோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு தேர்வுல தேர்ச்சி பெற வேண்டிய மதிப்பெண் பார்த்தோம்னா 296 மார்க். 296 மார்க் எடுத்து அந்த பரீட்சையில பாஸ் பண்ணிடுவாங்க. ஆனா ஒரு மாணவன் 259 மார்க் எடுக்கிறாரு. 5% மார்க் வித்தியாசத்துல அவர் தோல்வியடைகிறார். இந்த 5% மார்க் சேர்த்து எடுத்தா அவர் பாஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னா அந்த தேர்வுடைய மொத்த மதிப்பெண் கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் பாருங்க. இங்க என்ன சொல்றாங்க, வித்தியாசம் சொல்றாங்க. 5% கம்மின்னு சொல்றாங்க. சோ அப்ப இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் பாருங்க. 296ல 259 போச்சுன்னா மீதி 37. 37 இன்ட்டு ஸோ உங்க 5% அப்படிங்கிறாங்க. 5% எழுதுவோம். 5 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். இது அப்படியே ரிவேர்ஸ்ல 100 வகுத்தல் 5. ஸோ 100 5ஆல கேன்சல் பண்ணா 20. 20 இன்ட்டு 37 740. அந்த தேர்வுடைய மொத்த மதிப்பெண் பார்த்தோம்னா 740. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.